அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் என்ன தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசி மீன ராசியாக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மீனராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த கிரகத்துடைய தாக்கத்தால் மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பல்வேறு விதமான திருப்பங்கள் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருப்பத்தின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு மாற்றத்தையும் நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அப்படி என்ன மாதிரி விளைவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே மீன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வறுமை ரீதியாக பண ரீதியாக நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதுபோலவே வேலை இல்லாத நேர்களும் வேலை நிரந்தரமாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேர்களும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் இதன் மூலம் விலகி செல்லலாம். ஸோ இந்த பரிகாரத்தையும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசியாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மீன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய ஆட்டத்தால் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் மீன ராசினியர்களுக்கு எதிலும் பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பது மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. திடீரென்று கோபங்கள் ஏற்படலாம். ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்கக்கூட நேரலாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கோபத்தின் மூலமாக மற்றவர்களுடைய வாயில் விழக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம். அதுபோல மற்றவருடைய செயல்களால் உங்களுக்கு அடிக்கடி மன வருத்தங்கள் உண்டாகலாம். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு முடிவுக்கு வரலாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகள் அனைத்துமே மாறலாம். அதுபோலவே தொழிலில் இருந்த தோல்வி நிலை அனைத்துமே விலகலாம். எதிர்பார்த்த ஆர்டர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கைக்கு வந்து சேரலாம். வியாபார போட்டிகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே இந்த காலகட்டங்களில் நீங்கிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடன் பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். சக ஊழியர்களுடைய நட்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கலாம். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றினாலும் சகோதர வகையில் ஏதாவது பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஸோ சகோதர விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னு ஆலோசனை மட்டுமே மீனராசினியர்கள் மேற்கொள்ளலாம். பிள்ளைகள் மூலம் பெருமைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். விருப்பமான நபரை சந்தித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கலாம். பெண்களுக்கு வீண் பேச்சுகளை குறைத்து செயலில் கவனம் செலுத்துவது மிகுந்த நல்லதாக இருக்கலாம். பண வரத்து பார்த்தீங்கன்னா திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையலாம். கோபத்தை குறைப்பது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் முழுமையாக மீன ராசினியர்கள் எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோபத்தை மட்டுமே கட்டுப்படுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது. ஏன்னா கோபத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கலாம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில சிறந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். ஸோ மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகலாங்க. மீனராசில புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கலாம். வீண் கவலைகள் நிச்சயமா நீங்கிடும். ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகலாம். துணிச்சலாக எதிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தோன்றலாம். தொழில் வியாபாரம் நிச்சயமா உங்களுக்கு விருத்தி அடையலாம். தடைபட்ட நிதி உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாங்க.
ஸோ உங்களுக்கு ஒரு விதமான பாசிட்டிவான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுபோலவே அடுத்ததாக மீனராசில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகத்துடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது என்ன மாதிரி தாக்கங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வரவேண்டி இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து சேரலாம். ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை படு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் குறையலாம். அதுபோலவே வீண் அலைச்சல் நிறைவே உங்களுக்கு இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா குறையலாங்க. புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஏதாவது ஈடுபட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கலாம். சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் சில நேயர்களுக்கு நிச்சயமா இந்த நேரத்தில் உண்டாகலாம். அதுபோலவே அடுத்ததாக மீனராசில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வாகனம் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் உண்டாகலாம். பிள்ளைகள் இந்த காலகட்டங்களில் சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டம் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையலாம். தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிச்சயமா உங்களுக்கு உருவாகும். தேவையான பண உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கலாங்க. பொதுவாகவே மீன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது மார்ச் 22 பிறகு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து இந்த காலகட்டங்களை எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே இதனால நிச்சயமா தீரலாம். ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, மீனராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை ரீதியான கஷ்டங்கள் குறைவதற்கும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீருவதற்கு ஒரு சிறந்த பரிகாரத்தை நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை மிகவும் எளிமையான முறையில் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக நம்ம செய்யலாங்க. மீனராசியில் இருக்கக்கூடிய சில நேயர்கள் பார்த்தீங்கன்னா, பண ரீதியாக நிறைய வறுமையில் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிச்சயமாக நீங்கள் அனுபவித்து வந்திருக்கலாம். உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வாக இந்த பரிகாரத்தை நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் மேற்கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 22 பிறகு ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. இந்த பரிகாரத்திற்கு அதிக நேரம் கூட செலவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பரிகாரத்திற்கு ₹1 கூட செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரத்தை நம்ம சிறப்பாக செய்து முடிக்கலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை உங்களுடைய தலையை 27 முறை நீங்கள் கண்டிப்பாக சுற்றணும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, தலையிலிருந்து பாதம் வரை, அதாவது மேலிருந்து கீழ்பக்கமாக 7 முறை ஏற்றி நீங்கள் இருக்கணும். அதன் பிறகு இந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் மடித்து நீங்கள் குப்பையில் போட்டு விடலாம். குப்பையில் போட முடியாதவர்கள் இந்த கல்லுப்பை நெருப்பில் போடுவது இந்த பரிகாரத்திற்கு ரொம்பவே சிறப்புங்க. ஸோ வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் வீட்டு குப்பையில் நீங்கள் போடலாம். மீண்டும் வீட்டிற்குள் வந்து சுத்தபத்தமாக குளித்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க. முடிந்தால் தலைக்கு குளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி நீங்க செய்து வரும்போது கண்டிப்பா வேலை கிடைக்காமல் தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு நீங்கிடும். குளித்த பிறகு மீண்டும் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. அதை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் நினைத்து நீங்க பிரார்த்தனை செய்யலாங்க. பிரார்த்தனை முடித்தவுடன் அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களுடைய குல தெய்வத்தை மன நிறைவோடு வேண்டி உங்களுடைய பேக்கெட் அல்லது பர்சல் நீங்க வைத்துக் கொள்ளலாம். ஸோ நீங்க நினைச்ச விஷயம் நிச்சயமா நடந்து முடிந்த பிறகு இந்த கல்லுப்பை நீங்க தண்ணீரில் கரைத்து விடலாம். ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பா மீனராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் இந்த காலகட்டங்களில் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான பலனாக இரட்டிப்பு பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை நிச்சயமா நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மீன ராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 22 பிறகு கிரகங்களுடைய தாக்கத்தால் நடந்திருக்கக்கூடிய பலன்களை நாம் தெரிந்திருப்போம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது போலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.